சேமலைகவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 110 நாட்களாக விசாரணை முன்னேற்றம் இல்லாததால் சிபிசிஐடி வசம் வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலைகவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த தெய்வசிகாமணி அலமேலு அம்மாள் மற்றும் அவர்களது மகன் செந்தில்குமார் என 3 பேர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு 110 நாட்களை கடந்துள்ளது. 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் இதுவரையிலும் வழக்கு விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் இன்று வரை எந்த ஒரு துப்பும் இந்த வழக்கில் கிடைக்கவில்லை. இதனிடையே தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னாடி